ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். மல்பெரியை வந்து எப்படி வளர்க்குறது, என்ன மாதிரி வளர்த்தா இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் காய்கள்லாம் வரும், பழங்கள்லாம் நிறைய பறித்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஆனால் ஷார்ட்ஸில் போட்டாக்க அது வந்து உங்களுக்கு தேடி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதுனால இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு லாங் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நிறைய பறித்து டெய்லி சாப்பிட்றேங்க. வீடியோலாம் போடுறதே இல்லை. ஏன்னா தினமுமே அதையே பறித்து சாப்பிட்றத போட்டுகிட்டே இருந்தால் உங்களுக்கு போரிங்காக இருக்கும்ல. அதனால் நான் வந்து அந்த மாதிரி வீடியோ போடலை. பட் நிறைய பேர் கேட்டதுனால இன்னைக்கு வந்து இது எப்படி நம்ம வீட்டில் இந்த அளவுக்கு நம்மளால் வளர்க்க முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதை எப்படி வளர்க்கலாம், எதில் வளர்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த இருக்குல்ல, இந்த அளவுக்கு ஒரு சின்ன குச்சி கிடைச்சா போதும், நம்ம அழகாக வளர்த்தெடுத்துடலாம். எனக்கு வந்து சென்னையிலேருந்து ஒருத்தங்க ஒரு குட்டி குச்சி இந்த இருக்குல்ல இவ்வளோ தான் அனுப்புனாங்க. அதில் வளர்ந்தது தான் இது. இப்பவும் கூட இன்னொரு வெரைட்டி ஒருத்தங்க இந்த இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்டியாக அனுப்பியிருந்தாங்க. ஸோ தண்டியாக அனுப்புனனால கொஞ்சம் 1 மாதம் ஆயிருக்கு தழுக்கிறதுக்கு. அது 2 வச்சதில் 1 தான் தழுத்து வந்திருக்கு. ஸோ எப்போவுமே எந்த கட்டிங்ஸ் வச்சாலும் சரி, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு மெல்லுசான கட்டிங்ஸாக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி பச்சையாக இல்லாமல் இந்த மாதிரி ப்ரௌனான கட்டிங், அதாவது மெச்சூர்டான கட்டிங்காக இருக்கணும். ஆனால் ரொம்ப மெல்லுசாக பென்சில் தண்டி அல்லது பென்சிலை விட சின்னதாக தண்டியாக இருக்கணும். ரொம்ப தண்டியாக வச்சோம் அப்படின்னா வளர்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 1 மந்த் டைம் எடுக்கும். அப்படி 1 மந்த் டைம் எடுக்கும்போது சில நேரம் வளராமலும் போயிடும். இப்போ நம்ம 2 வச்சுருக்கோம், 1 தான் வளர்ந்துருக்கு, 1 வளரல. அதுக்குள்ளே அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடலாம். சரிங்களா, எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டேன்னா, மண்கலவை ஆஸ் யூஷுவல் எப்போதும் நீங்கள் என்ன மண்கலவை போடுவீங்களோ தொழு உரம் கலந்து ஒரு மண்கலவை வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் வந்து இதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் தேவையில்லை. நீங்கள் எப்போதும் போல் ஏதோ ஒரு வாரம் ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தடவை ஒரு மண்புழு உரமோ ஆட்டுச்சாணம் உரமோ இல்லை மாட்டுச்சாணம் உரமோ காஞ்சதான் பார்த்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா. இதில் மெயினாக வந்து இது வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு காய்க்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, வச்சதுலேருந்து நீங்கள் அப்படியே வளர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு காய்க்காது. எப்போவுமே இது வந்து ப்ரூன் பண்ணி விட 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 தான் இதை வந்து நம்ம வந்து காய்க்க வைக்க முடியும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக வந்து இவ்வளோ நீளத்துக்கு ஒரு 1 அடி 3/4 அடி கிட்ட எப்போவுமே கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த அளவுக்கு கூட வளர விடக்கூடாது. ஏன் இது இவ்வளோ வளர்ந்தது அப்படிங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்லிடுறேன். அப்படியே கரெக்டாக வளர 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 ஓரளவு காய்க்கும் பார்த்தீங்களா, அப்படி கொச்ச 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 கொச்சன்னு புது தளிர் அத்தனையிலேயே காய்கள் அப்படி 100கணக்கான காய்கள் வருங்க. இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். கருப்பாக இருக்கிறது வந்து இனிப்பு சுவையோடு இருக்குங்க இந்த மாதிரி இருக்கிறது. பட் நம்ம வீட்டில் இனிப்பு வந்து பிடிக்கவே பிடிக்காது. இந்த இருக்கா, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இதை விட குண்டு குண்டுன்னு இருக்கிறது, நீளமாக இருக்கிறது, நீளம்லேயே நிறைய வெரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மெல்லுசு. இதை விட கொஞ்சம் பெருசாக அது இப்போ வச்சுருக்கேன் நான். ரொம்ப பெருசாக வேர்லாம் போகாதனால அதுக்குள்ளேயே தான் நான் வச்சுருக்கேன். கருப்பாக இருக்கிறத வந்து நல்ல ஒரு ஸ்வீட்டு, பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு இது பிடிக்காது. சரிங்களா. நான் என்ன சுவையில் சாப்பிடுவேன்னு சொல்லிடுவா. ரெட் கலர் இந்த இருக்க இந்த மாதிரி ரெட்டாக இருக்கிறது தான் நான் சாப்பிடுவேன். ரெட்டாக இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா புளிச்சு கிடக்கும். புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவையாக இருக்கும். அது ரொம்பவே நல்லது. ஆனால் பச்சை கலரில் காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் புளிப்பாக இருக்கும். ஆனால் அதை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா செரிமான பிரச்சனைகள் வரும். வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. செரிமானம் சரியாக ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. வயிறு வலி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட வேண்டாம். சோப்பா சாப்பிட்டீங்கன்னா, புளிப்பு பிடிக்கும்னா சோப்பா சாப்பிடுங்க. பச்சையாக இனிப்பு பிடிக்கும்னா கருப்பாக சாப்பிடுங்க. சரிங்களா. விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக உள்ள ஒரு ஃப்ரூட்டுங்க. டெய்லி இதை நீங்கள் பறித்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் குறைபாடு, அப்போ கை கால் வலியெல்லாம் இருக்கும் இல்லையா, 40க்கு மேலே, அந்த பிரச்சனைகளெல்லாம் இது சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. இதை கண்டிப்பாக
இவ்வளோ பெருசு வளரக்கூடாது. ஒரு 2 to 3 ஃபீட்டுக்கு மேலே வளர்க்கவே கூடாது. இது ஏன் இப்படி வந்ததுன்னு சொல்ல மறந்துட்டேன்ல. நம்ம வந்து மார்ச் அந்த டைம்லயே பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமே நம்ம எந்த செடிகளையும் பராமரிக்கலை. அந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 6 மாதம் ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு. சரி, நம்ம கட் பண்ணலான்னு நான் வந்து இப்போ ஜூன்ல இருந்து நினைக்கும் போதெல்லாம் காய் வந்துக்கிட்டே இருக்குது. காயோடு எப்படிங்க கட் பண்ணுறது? அதனால் கட் பண்ணவே இல்லை. ஆனாலும் காயோடு ஒரு சில பேருக்கு கட்டிங் ஷேர் பண்ணினேன். அந்த மாதிரி கட் பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. இப்போ லைட்டாக மழை தூர்னோன்னே திரும்ப இப்படி மொட்டையாக இவ்வளோத்துக்கு கட் பண்ணி போட்டுருவேங்க. ஸோ கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் புதிய தளிர்கள்லேருந்து அப்படியே மொட்டுக்கள் வந்து காயாக மாறிட்டே இருக்கும். ரொம்ப சீக்கிரம் வளர்க்கக்கூடியது, எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாத ஒன்றுங்க. ஒரு 1 மந்த்லேயே அழகாக தளிர் பிடிச்சி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 2 to 3 மந்த்ஸ்லாம் 4 மந்த்ஸ்லாம் பார்த்திங்கன்னா காய சும்மா மற்ற செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக காய்ப்பாங்க, அப்புறம் இது அப்படிலாம் இல்லைங்க, சும்மா சக்கட்டு மேனிக்கு காய்ப்பாங்கங்க. சரிங்களா? ஸோ ப்ரூனிங் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்த டிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இலைகள் வந்து நிறைய வருவாங்க இல்லையா? இதோட சத்துக்கள் வந்து இலைகளுக்கு போகாமல் ஓரளவுக்கு இலைகளை நீங்கள் எடுத்து விட்டுருங்க. ரொம்ப இலையாக தள்ளிச்சு அப்படின்னாலும் காய்களுக்கு சத்துக்கள் பிடிக்காமல் காய்கள் என்ன ஆகும் அப்படின்னாக்க ரொம்ப குட்டி குட்டியாக, இதோட சைஸே அப்படிதான், இதை விட பெருசாக இருக்கும் போதும் கொஞ்சம் அதோட சைஸுக்கு வராமல் கொஞ்சம் காய்கள் சிறுத்து காணப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இலையே இல்லாமல் வைக்கவும் வேண்டாம். ஓரளவுக்கு அதில் ஒளிச்சேர்க்கையும் நடக்கணும் இல்லைங்களா? அதனால் இலைகள் இருக்கட்டும். அந்த நுனி இலைகளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் இப்போ அந்த வேலை தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ வீடியோ எடுக்கிறப்ப கையை ஒரு கையில் அதை வச்சுட்டு ஒரு கையில் என்னால் ப்ரூன் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி கொஞ்சம் இலைகளை மட்டும் விட்டுட்டு நிறைய இலையாக இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான காய்கள் பிடிக்கும், நல்ல திரட்சியான காய்களாக வருங்க. அது மாதிரி மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் எல்லாத்துக்கும் ஊற்றுற மாதிரி அது ஊற்றினா போதும், ஊற்றலைனாலும் அது பசாமல் இருக்கும். உரம் கட்டாயம் வந்து 1 மந்த்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரூட்டு சாப்பிடணும் அப்படின்னா அது கண்டிப்பாக மல்பெரி தான். அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. ஸோ 2 மெயின்டெனன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த ப்ரூன் பண்ணணும், அதுக்கப்புறம் இலைகளை முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த 2மே வந்து சூப்பராக செடிகள் நமக்கு திரட்சியாக அழகான காய்களை கொடுப்பாங்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹாப்பி கார்டனிங்மா. டேக் கேர். பை பை. see you.